அடுத்தது synchronous generator part 8 நியூமரிக்கல்ல part 8 22வது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேட் 2004ல கேட்டிருக்காங்க. So a 500 megawatt three-phase star-connected synchronous generator has a rated voltage of 21.5 kilovolt at 0.85 per factor. The line current when operating at full load rated conditions will be dash. So நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி இது சிம்பிள் ப்ராப்ளம் தான், டைரக்ட் தான். மெகாவாட் கொடுத்துருக்காங்க. மெகாவாட் ஈக்குவல் டு 500 3-phase star connected, rated voltage line voltage 21.5 kilovolt, power factor equal to 0.85. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா லைன் கரண்ட், ரேட்டட் லைன் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் ஃபார்மில் தான் ஜஸ்ட்டு நமக்கு பவர் ஈக்குவல் டு I equal to 3-phase power divided by √3 VL cos phi IL equal to RI equal to the same formula. So 500 into 10 power 6 megawatt divided by √3 into 21.5 into 10 power 3 kilowatt. So power factor equal to 0.85. Direct substitution is basic தான். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.79 கிலோ ஆம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 23வது ப்ராப்ளம் சிங்கனஸ் ஜென்ரேட்டர். இது பார்த்தீங்கன்னா கேட் 2005ல் கேட்ட ப்ராப்ளம். A 100 kVA 6.6 kV 3-phase star connected cylindrical pole synchronous generator has a synchronous reactance of 20 ohm. Neglect the armature resistance and consider operation at full load unity power factor. ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. 1 and 2 சப்டிவிஷன் இருக்குது. The induced EMF line to line கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது the power angle is close to, அதாவது டெல் பவர் ஆங்கிள் இல்லைனா டார்க் ஆங்கிள், டெல் இல்லைனா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு கிவன் 1000 kVA. ஸோ 1000 kVA equal to 1000, VL equal to 6.6 into 10 to the power 3 volt, kilovolt. So volt and synchronous reactance equal to 20 ohm. R neglect பண்ணிட்டாங்க, பவர் ஃபேக்டர் யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சப்டிவிஷன் 1ல் இ லைன் டு லைன், லைன் வோல்டேஜ் எவ்வளவு, இன்டியூஸ் EMF இந்த லைன் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, பெர் ஃபேஸ் இன்டியூஸ் EMF EPH ஈக்குவல் டு VPH ப்ளஸ் J இன்டு IAXS. ஆக்சுவலாக நமக்கு ZS வரும். ZSல RA நெக்லெக்டட்னால J டேர்முக்கு JXS வரும். ஸோ இல்லைன்னா RA ப்ளஸ் JXS வரும். ஸோ இங்கே ஸோ VBH எவ்வளவு, ஃபேஸ் வோல்டேஜ் நமக்கு 6.6 into 10 power 3 divided by √3. ஸோ 6.6 into 10 to the power 3 divided by √3. ஸோ லைன் வோல்டேஜை ஃபேஸ் வோல்டேஜை மாற்றிட்டோம். ப்ளஸ் J into 20, அது எக்ஸஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் 20. இப்போ ஐஏ கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஐஏ கண்டுபிடிக்கணும். ஐஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு ரேட்டிங் கேவிஏ இருக்குது அண்டு விஎல் இருக்குது. ஸோ நம்ம ஐ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஐஏ ஈக்குவல் டு இன்ட்டு ஐஏ, இதில் ஐஏ நீ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஐஏ ஈக்குவல் டு கேவிஏ 1000 கேவிஏ 1000 into 10 power 3 divided by √3 into லைன் வோல்டேஜ். கேவிஏ அப்படின்னால விஏ மட்டும்தான், பவர் ஃபேக்டரில் வராது. 6.6 into 10 to the power 3. ஸோ நமக்கு 87.477 ஆம்ஸ் வரும். இப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு EPH எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பெர் ஃபேஸ் இன்டியூஸ்ட் வோல்டேஜ் EPH ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ண பிறகு 3.10.511 ப்ளஸ் J இன்ட்டு 174 9.5463 1700 டாட் கிடையாது. ஸோ இது நம்ம போலார் ஃபார்ம், இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் A ப்ளஸ் JP ஃபார்ம் இருக்குது. போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணனா 4192.9591 24.66. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினில் லைன் வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ E
line induced voltage line voltage. So root 3 into the magnitude 4192.9591. So நமக்கு எவ்வளோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 720.418 volt கிலோ வோல்ட்டில் எடுத்துனோம்னா 7.2 கிலோ வோல்ட். ஆக்சுவலாக 7.3 கிட்ட வருது, அப்ராக்சிமேட்லி 7.2. ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நமக்கு இதுதான் ஆன்சர் பி தான் ஆன்சர். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அடுத்தது பவர் ஆங்கிள் இஸ் க்ளோஸ் டு, அதுவும் நம்ம ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இ கூட வர்றதா நமக்கு பவர் ஆங்கிள். ஆக்சுவலாக நமக்கு இது என்னது இ ஃபேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக இது வெக்டார், இது பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் இ அண்ட் டெல், இதான் அதோட மீனிங். ஸோ டெல் ஈக்குவல் டு 24.66, அதுவுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டரில் 24வது ப்ராப்ளம். இது பார்த்திங்கன்னா கேட் 2006 கேட்டிருக்காங்க. 3-phase 400 volt 5 kilowatt star connected synchronous motor having an internal reactance of 10 ohm is operating at 50% load unity power factor. Now the excitation is increased by 1%. What will be the new load in percent if the power factor is to be kept same? Neglect all the losses and consider linear magnetic circuit. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். 3-phase வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 400 volt, பவர் வந்து 5 kilowatt, XS equal to 10 ohm, பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க 1 or UPF. இப்போ என்ன பண்ணால் மெஷின் வந்து ஆப்ரேட்டிங் அட் 50% ஆஃப் லோட் பார்த்தீங்கன்னா 50%. அப்படின்னா நமக்கு என்ன கரண்ட் ஈக்குவல் டு 0.5 ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட். அதான் 50%னா கரண்ட் ஈக்குவல் டு 0.5 ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட். அப்போ பவர் என்னவாக இருக்கும், 5 kilowatt ஹாஃப் த லோட் அப்படின்னா பவர் ஈக்குவல் டு 2.5 kilowatt. இதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸைட்டேஷன் ரெண்டாவது E1 வச்சு இன்க்ரீஸ்டு பை 1%, அதாவது 1.01. இது 1ங்கிறது 100%, 0.1ங்கிறது 1% இன்ட்டு E1. E2 ஈக்குவல் 100% E1னா 1 இன்ட்டு E1. E2 ஈக்குவல் டு செகண்ட் கேஸில் எக்ஸைட்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்ஃபெக்டர் கான்ஸ்டன்ட்டு வாட் இஸ் த நியூ லோடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஃபுல் லோடு கரண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஐ ஃபுல் லோடு ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு 5 × 10⁻³ டிவைடட் பை √3 × 400 × 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7.21 amps. ஸோ ஐ ஹாஃப் லோடு எவ்வளவு, ஃபுல் லோடு ஹாஃப் லோடுனா அது பை 2. ஸோ ஐ ஃபுல் லோட் பை 2 அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.605 amps. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு பவர் ஃபேக்டர் 1, அதாவது cos 5, பவர் ஃபேக்டர் 1னா cos 5 ஈக்குவல் டு 1. ஸோ sin 5 ஈக்குவல் டு 0. இது ரெண்டே நம்ம இஎம்எஃப் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பெர் ஃபேஸ்க்கு என்ன ஃபார்முலா சிங்க்ரோனஸ் மிஷினில் EPH ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் VPH cos 5 மைனஸ் IARA த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் VPH sin 5 minus IAXS the sorry இது ஸ்கொயர் ரூட் வராது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதில் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் நமக்கு cos 5 எவ்வளவு 0, இந்த டேர்ம் 1, இந்த டேர்ம் வந்து நமக்கு 0. ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகும், VPH the whole square இது 1 அண்ட் RA நெக்லெக்டட், ஸோ இந்த டேர்ம் நெக்லெக்ட் ஆயிரும், ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் 0, இது வந்து RA 0 இங்கே. ஸோ இங்கே செகண்ட் டேர்ம் கட் ஆயிரும், இங்கே ஃபஸ்ட் டேர்ம் கட் ஆயிரும். ஸோ ப்ளஸ் இங்கே IAXS த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் IA. ஸோ எனவே ஸ்கொயர் பண்ணும்போது அது ரிமூவ் ஆயிரும். ஸோ நமக்கு இதுக்கு எவ்வளோ வேல்யூ 4000 டிவைடட் பை லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு 400 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ நமக்கு லைன் வோல்டேஜ் 400, ஸோ 400 டிவைட் பை √3 ஸ்கொயர் ஃபேஸ் வோல்டேஜ் ப்ளஸ் நமக்கு கரண்ட் வந்து half த ஃபுல் லோட் half current, that is 3.605 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளவு நமக்கு 10.
10 ohm எக்ஸஸ் வந்து 10 ohm கொடுத்துருவாங்க ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபெர் ஃபேஸ் இன்டியூஸ்டு வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 233.729 வோல்ட். ஸோ இதான் வந்து நமக்கு E2. சாரி, இப்போ இதை E1 வச்சுக்கலாம். E1 இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது, 1% இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து எப்படி வேரி ஆகும், அதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ E2 = 1.1 E1. ஸோ எக்ஸைட்டேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1%, 1.01. இங்கே 1 போட்டிங்கன்னா 10% ஆயிரும், 1% தான் இன்க்ரீஸ். ஸோ E1. ஸோ நமக்கு எவ்வளோ? 1.01 × 233.729. 233.729 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 236.066 வோல்ட் கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு வோல்ட். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? E2 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸோ 236.066 E = என்னது? நமக்கு ஈக்கு ஃபார்முலா என்னது? V². ஏன்னா நமக்கு RA நெக்லெக்டர், அப்புறம் செகண்ட் டேர்ம் இந்த ஃபார்முலா தான். ஸோ ஃபஸ்ட்டு V² ப்ளஸ் IA x the whole square. ஸோ இதிலேருந்து நம்ம IAX கண்டுபிடிக்கலாமா? V வேல்யூ நமக்கு தெரியும், ரேட்டட் வோல்டேஜ் 400/√3 the whole square. ஸோ இதையும் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா V² + IA² = ஸோ 236.066 whole square = V² ப்ளஸ் IA × x எவ்வளவு? எக்ஸஸ் நமக்கு 10. ஸோ 10 the whole square. ஸோ இந்த V = 400/√3. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி IA கண்டுபிடிச்சோம் அப்படின்னா IA = 4.8928 ஆன்சர். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் லோட் அப்படின்னா ஃபுல் லோட் இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுல் லோட்? ஃபுல் லோட் கரண்ட் எவ்வளவு? 7.21. இது நமக்கு 4.8928 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது வந்து பெர் யூனிட், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஒரு 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ஃபுல் லோடு, இது இப்போ உள்ள லோடு கரண்ட்டு. ஸோ நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சோம், ரெண்டுக்குள்ள ரேஷியோ போட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ நமக்கு 67.86%. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் லோடு = 67.86. ஸோ இது இதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 67.9%. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்.